ஹாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோடிங் ஸ்கில் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஐடியில் சஸ்டெயின் ஆக முடியும்னு சொன்னவங்க எல்லாரும் இப்போ கம்ப்ளீட்டாக ஜீரோ கோடிங்கில் ஐடியில் உங்களை விட 3x அண்ட் 2x வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்ட் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி நீங்கள் வந்து ஆஸ் அ பிகினர் 0 to ஒரு ப்ரோ ஆகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 ஸ்டெப்ஸில் வந்து கவர் பண்ணாதான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்பர் 1, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் வந்து எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு துணிக்கடை வச்சுருக்கீங்க. லோக்கலி உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் துணிக்கடை வச்சுருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெட்டர் பாப்புலாரிட்டி இருக்குது. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது உங்கள் கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ரிட்டி வெல்லாக தான் இருக்குது ஆன்லைன் லோக்கல் ஸ்டோர்ஸில். ஸோ அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆன்லைனுக்கு மூவ் பண்ணணும். அதை எப்படி மூவ் பண்ணுறதுனா வேரியஸ் டைப் ஆஃப் சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு மூவ் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து பெட்டரான ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜ் என்னென்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணணும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அதோட ப்ரைஸிங், அதோட வெரைட்டிஸ் அண்ட் சம்திங் மோர் டு யுவர் பிஸ்னஸ். ஸோ அந்த பேஜில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ டிஃபைன் பண்ணி நீங்கள் வந்து அதை எப்படி வந்து அதை விற்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டோரில் இருக்கும்போது அதை வந்து ஃப்ளக்ஸ் இல்லாட்டி நேம் போர்டு, அதுக்கப்புறம் வந்து போஸ்டர்ஸ், நியூஸ் பேப்பரில் வந்து ஃப்ளையர்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்து அது அப்படியே ஆன்லைன் மூவ் பண்ணுறது. பட் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாரும் இப்போ நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் 2 லட்சம் பேருக்குன்னா 2 லட்சம் பேருக்கும் போகும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் கொடுக்குறீங்க, 12லேருந்து 18 வயசுனா. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்கள் ப்ராடக்ட் போகும். இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த சோஷியல் மீடியாவில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து உங்கள் பேஜில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற போஸ்டர்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் உங்கள் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி எத்தனை பேர் உங்களை வந்து வியூ பண்ணி பார்க்குறாங்க, எத்தனை பேர் பை பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே வந்து உங்கள் ரீல்ஸ் போஸ்ட்டை வந்து டாப்புக்கு வந்து புஷ் பண்ணும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எல்லாருக்கும் ரீச் கொடுக்கும், ஒரு கன்சிஸ்டன்ட் வேல வந்து ரீச் கொடுக்கும். ஸோ இது வந்து ஆர்கானிக். இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை வந்து பெய்டு ப்ரமோஷன்ஸ், ஸோ மெட்டா பிஸ்னஸ், கூகுள் ஆட்ஸ், தென் யூடியூப் மார்க்கெட்டிங்ஸ், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து எஸ்சிஓஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி அதை வந்து நீங்கள் பெய்டாக வந்து மேலே கொண்டு வச்சிங்கன்னா, டாப் ரேங்கிங்கில் கொண்டு வச்சா அது வந்து இன்ஆர்கானிக் கண்டென்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட 2 டைப். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படி தான் ஒர்க் ஆகும். இதே வந்து நம்பர் 2. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்டான ஃபீல்ட். அது வந்து நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் கண்டென்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மார்க்கெட்டிங் திங்ஸ் இருக்குது. லைக் எஸ்சிஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், லேண்டிங் பேஜ் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸில் வந்து உங்கள் ஃபீல்டு எதுங்கிறத வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா ஃபைண்ட் யுவர் நிஷ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கண்டென்ட் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ், சின்ன சின்ன வீடியோஸ் யூஸ் பண்ணி இது எல்லாமே என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இதில் எது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்ட் வருதோ ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீஷ் அண்ட் மோர் கிரியேட்டிவ் சென்ஸ் வந்து ஹிட் ஆகும். நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி எல்லா பேசிக்கான ரிசர்ச் நீங்கள் பண்ணி முடிச்சா நம்பர் 3 வந்து என்னென்னா, பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணும்போது அதை கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அதை படிக்கணும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேல வந்து அவங்க கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட பெட்டர் பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வீடியோவை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கலாம், ஸோ கம்மியான வியூஸ் வச்சுக்கலாம். பட் டசன்ட் மேட்டர், அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து பெட்டர் வியூ ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரில் க்ரோ ஆக சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டை வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து கண்டுபிடிங்க. லிங்க்டின்ல கண்டுபிடிங்க, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்டு ட்விட்டர், அந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்மில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டை வந்து தேடுங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிங்க. அவங்க என்னென்ன வ்ளாக்ஸ், அவங்களோட டெய்லி நியூஸ் லெட்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வந்து அது எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் வந்து ஹப்ஸ்பாட். ஸோ ஹப்ஸ்பாட் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நீல்பட்டேல்.com. ஸோ இவர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்.
ஸோ இவங்க வெப்சைட்டில் வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும், அதை எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயாக வித் டாக்குமெண்டேஷனோட வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து யூடமி. ஸோ மினிமல் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கோர்ஸை வந்து மினிமல் டைமில் படிக்கிற யூடமி எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற யூடியூப் சேனலாக பார்த்து படிக்கலாம். பட் வந்து யூடியூப் சேனலில் வந்து எல்லாமே எப்படின்னா ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் தென் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் கிட்ட போகும்போது அவங்ககிட்ட சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் படிக்கலாம். ஸோ கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுறத விட சிஸ்டமேட்டிக்காக கண்டென்ட்டையும் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் நாலேஜ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வந்து அதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். நம்பர் 4, ஸ்டார்ட் டூயிங். ஸோ நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க. தென் வந்து இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். அண்ட் நீங்கள் வந்து ரியல் டைமாக பண்ணிப்பாகும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் என்ன நீஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக சின்ன சின்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்ன மினிமல் அமௌண்ட்டில் மேக்ஸிமம் ரீச் எப்படி டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரியல் டைமாக ஒர்க் பண்ணணும். எப்போவுமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது வந்து நீங்கள் நம்பர்ஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ நம்பர்ஸ், இம்ப்ரெஷன், கிளிக்ஸ், அந்த மாதிரி நம்பர்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் நம்பர்ஸ் தான் எப்போவுமே வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்னா இன்னொரு கம்பெனியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து மீட் பண்ண போகும்போது அவங்க வந்து எப்போவுமே உங்ககிட்ட உங்கள் இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ, உங்கள் கிளிக்ஸ் எவ்வளோ, உங்கள் வியூஸ் எவ்வளோ, லாஸ்ட் கேம்பெயினில் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. இல்லாட்டி நீங்கள் சொன்னாலும் அது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஸ்கில். நீங்கள் கற்றுக்கிட்டு அங்கே போய் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டாக கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை எடுத்து மினிமல் அமௌண்ட்டில் வந்து அவங்கக்கிட்ட வந்து டீல் பேசி தென் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் கேம்பெயின். ஸோ வந்து ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மணி அப்படிங்கிறத விட ஃபோக்கஸ் பண்ணாமல் focus on your expertise and your character building in the specific field. Number 5, digital marketing அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்டான ஃபீல்டு. ஸோ அந்த வேஸ்டான ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் டைம் லேர்ன் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து சக்சீடாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி லேர்ன் பண்ணணும். டெய்லி நிறைய பேர் நியூஸ் லெட்டர் ரீட் பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்படேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்கிறத கண்டுபிடிங்க. டே டு டே வந்து மைக்ரோ ரிஃபைன்மெண்ட். ஸோ அந்த மைக்ரோ ரிஃபைன்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி உங்கள் போஸ்ட் வந்து ஒரு லெவலில் இருக்கும். ஸோ உங்கள் கேம்பெயின் ஒரு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேம்பெயின் வந்து கண்டிப்பாக அதை விட ஒரு பெட்டர் லெவலில் இருக்கணும் அண்ட் பெட்டர் லெவல் ரீச் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சியை வந்து எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். தென் கரெக்டான வே ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் கரெக்டான கிளிக்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு கேம்பெயினை எப்போவுமே ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்க பாருங்க.